ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி வீடியோவில் நம்ம லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி பற்றி பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு 4-5 ஸ்பூன் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு குக்கர் வச்சுக்கலாம். குக்கர் வச்சுட்டு ஒரு 5 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். 5 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு கரம் மசாலா சேர்த்துக்கலாம். சோம்பு ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். அதே மாதிரி பட்டை கிராம்பு ஒரு 2 சேர்த்துக்கலாம். சின்ன துண்டு பட்டை சேர்த்துக்கலாம். 2 ஏலக்காய், ஒரே ஒரு பிரியாணி இலை சேர்த்துட்டு கொஞ்சம் லைட்டாக வறுபட்டதுமே 2 வெங்காயம் நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கிறேன், அதுவும் உள்ளே சேர்த்துடலாம். நல்லா வதக்கி விட்டுட்டு ஒரு 4 பச்சை மிளகா கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம். எல்லாமே வதங்கட்டும் ஃப்ரெண்ட்ஸ், பார்க்கலாம். இப்போது ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். காலேஜுக்காக இருக்கட்டும், ஸ்கூல் பசங்களாக இருக்கட்டும், எல்லாருமே இந்த மாதிரி ஒரு சாதம் செஞ்சு எடுத்துகிட்டு போனாங்கன்னா ஸ்கூலுக்கோ காலேஜஸ்க்கோ எல்லாம் திரும்பி வராது, எல்லாமே க்ளீனாக சாப்பிட்டுட்டு வருவாங்க. அந்த மாதிரி ஒரு ரெசிபி தான், சூப்பராக இருக்கும். இப்போ 4 தக்காளி, பழுத்த தக்காளி கட் பண்ணிவிட்டு உள்ளே சேர்த்திருக்கிறேன். எப்போவுமே நம்ம தக்காளி சாதம் செய்கிறதுக்கு பதிலாக தக்காளி சாதம் மாதிரியே தான் இதுவும். கூட நம்ம மொச்சக்கொட்டை வந்து பிதிக்கி சேர்த்துட்டு இருக்கிறேன். அதுதான் இது ஒரு வெரைட்டி சாதம் சொல்லலாம். இப்போது இதுக்கு தேவையான மஞ்சள் தூள் ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். சாதத்துக்கு தேவையான உப்பும் உள்ள சேர்த்துடலாம். அதே மாதிரி ஒரு 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துருக்கிறேன். அதே மாதிரி கரம் மசாலா ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துருக்கிறேன். தனியாத்தூள் ஒரு 1/2 ஸ்பூன். நான் வந்து அது ஸ்கிப் ஆகிடுச்சு, அதனால் நீங்கள் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. தனியாத்தூள் ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. நான் வந்து இது ஒரு 3 பேருக்கு 4 பேருக்கு ஆகிற மாதிரி செஞ்சுட்டு இருக்கிறேன். 2 கிளாஸு அரிசி. அதனால் நீங்கள் எத்தனை பேருக்கு செய்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி எல்லாமே கூடி குறைச்சி சேர்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி ஒரு ரெசிபி நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குது என்ன ஏதான்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் மொச்சக்கொட்டை வந்து நான் நைட்டை ஊற போட்டுட்டு பிதிக்கி நான் சேர்த்துட்டு இருக்கிறேன். 1 கப் அளவுக்கு இருக்கும், சேர்த்துட்டு இருக்கிறேன். இந்த மாதிரி சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். எல்லா தக்காளி, வெங்காயம், இந்த பருப்பு எல்லாமே குழஞ்சி வதங்கட்டும், நல்லாயிருக்கும். அதே மாதிரி ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லியும் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போது எல்லாமே சேர்த்தாச்சு. நல்லா தக்காளி எல்லாமே குழஞ்சி வதக்கி விட்டாச்சு. இப்போது தேவையான அரிசி சேர்த்துக்கலாம். நான் 2 கிளாஸ் அரிசி சேர்த்துட்டு இருக்கிறேன். 2 கிளாஸ் அரிசிக்கு 3.5 கிளாஸ் தண்ணி சேர்த்துட்டு இருக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இது பச்சரிசி தான், அதனால் நான் 1 கிளாஸ்க்கு 1.5 கிளாஸு இல்லை 1.25 கிளாஸ் அந்த மாதிரி நான் சேர்த்துட்டு இருக்கிறேன். புழுங்கல் அரிசிலையும் செய்யலாம், நம்ம விருப்பம்தான். அதுவும் நல்லா டேஸ்ட்டாக தான் இருக்கும். 3.5 கிளாஸ் தண்ணி சேர்த்துருக்குறேன் ஃப்ரெண்ட்ஸ். நான் இவ்வளோதான். எல்லாமே மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம குக்கர் மூடி சேர்த்துட்டு மூடி போட்டுட்டு இப்போ விசில் வச்சிடலாம். இந்த மாதிரி ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குது என்னான்ட்டு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் உங்கள் ஃபேமிலிஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே நோட்டிஃபிகேஷனாக வரும்.
இப்போது நம்ம தக்காளி சாதம் செய்யும்போது பட்டாணி சேர்க்குறோம், பச்சை பட்டாணி இல்லாத பட்சத்தில் இந்த மாதிரி ஒரு மொச்சக்கொட்டை நம்ம பித்திக்கி கூட சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதனால தான் நான் இந்த மாதிரி ஒரு ரெசிபி உங்களுக்கு செஞ்சு காமிச்சிட்டு இருக்கிறேன். 2 விசில் விட்டுட்டு ஹை ஃப்ளேம்லேயே 2 விசில் விட்டுட்டு கொஞ்ச நேரம் சிம்மில் ஒரு 2-3 நிமிஷம் சிம்மில் வச்சுட்டு நம்ம 3வது விசில் விடாமல் சிம்மில் வச்சுட்டு ஆஃப் பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். 2 விசில் ஹை ஃப்ளேமில் விட்டுட்டு 3வது விசில் வந்து எல்லாம் சிம்மில் வச்சுட்டு ஆஃப் பண்ணிக்கலாம். ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான், ரிலீஸ் ஆயிடுச்சு. இப்போ பார்க்கலாம் சாதம் எப்படி வந்திருக்கு என்ன ஏதுன்ட்டு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், தக்காளி சாதம் பித்துக்குன மொச்சக்கொட்டை பருப்பு சாதம்னு சொல்லலாம், இல்லை தக்காளி சாதம்னு சொல்லலாம், நம்ம விருப்பம்தான். கூட கொஞ்சம் கொத்தமல்லியும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். சாதம் வந்து உதிரியாக வரணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். கூட நான் வந்து ஃபஸ்ட்டு நெய் சேர்க்கல, இப்போ வந்து ஒரு ஸ்பூன் 1.5 டீஸ்பூன் அளவுக்கு நான் நெய் சேர்த்துட்டு இருக்கிறேன். மேலே சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். தக்காளி, வெங்காயம், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, மிளகாத்தூள் எல்லாம் பச்சை மிளகாய் எல்லாமே சேர்த்துட்டு நமக்கு விருப்பப்பட்டால் கொஞ்சம் தயிரும் சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம விருப்பம்தான். கூட கொஞ்சம் லெமன், ஒரு 4 ட்ராப் லெமன் ஜூஸும் சேர்த்துக்கலாம், இப்போ தயிரும் சேர்த்துக்கலாம், நம்ம விருப்பம்தான். நல்லாயிருக்கும். கொஞ்சம் தயிர் லெமன் ஜூஸ் ஒரு 4 ட்ராப் சேர்த்தா கூட சூப்பராக இருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சாதம் ரெடி ஆகிடுச்சு. 4-5 பாக்ஸுக்கு தான் ரெடி பண்ணிட்டு இருக்கிறேன். கூட பீட்ரூட் பொரியல் வச்சுட்டு என் பையனுக்கு கொடுக்கறதுக்காக ரெடி பண்ணி வச்சுருக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.